ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்பிள் கேபேஜ். லாஸ்ட்டு சண்டே வீட்டில் போரிங்காக இருக்குன்னு 3 பேரும் கிளம்பி ஐஎம்எம் பில்டிங்கில் காரை பார்க்கிங்கில் போட்டுட்டு ஐஎம்எம்மில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்படியே ஜேவாக் வழியாக ஹாஸ்பிட்டலில் கிராஸ் பண்ணி ஜம்முக்கு போய் நேராக ஐக்கியக்குள்ளே உள்ளே போயிட்டாங்க. அங்கே 2, 3, 4, 5ன்னு ஃப்ளோராக ரவுண்டு அடிச்சுட்டு கடைசியாக ஒரே ஒரு ட்ரைப்ளைன் பேனை மட்டும் வாங்கிட்டு டின்னரை முடிச்சிடலான்னு நாங்கள் இன்றைக்கி தேர்வு செஞ்ச கடை இந்த மாலா வெர்ஷன் 2ங்க. ஏன் மாலா வெர்ஷன் 2 அப்படின்னு கேட்டால், ஆஃப்டர் ரெனோவேஷனுக்கு பிறகு இந்த நேம் இருக்கலான்னு எங்கள் குடும்பத்தின் கணிப்பு. அவ்வளோதான். எப்படி பார்க்க ஃப்ரெஷ்ஷாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கிற இந்த ஐட்டங்களில் நாம் இஷ்டம் போல் சாப்பிட்ற அளவுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். நாம் எவ்வளோ செலக்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, லீஃப்னு தனித்தனி கேட்டகரியில் வெயிட்டு போட்டு பில்லு போடுவாங்க. அப்புறம் நான் ஸ்பைசி, ஸ்பைசி, மீடியம் ஸ்பைசி, எக்ஸ்ட்ரா ஸ்பைசி, மான்ஸ்டர் ஸ்பைசி இருக்கிறதுல நாங்கள் ஸ்பைசியை செலக்ட் பண்ணி எல்லாருக்குமே சளி பிடிச்சிருக்கிற காரணத்தினால சூப் வெர்ஷனுக்கு கொடுத்துட்டோங்க. நாங்கள் எடுத்து கொடுத்ததெல்லாம் வெயிட்டு போட்டு 26 வெள்ளி 60 காசுக்கு பில்லு போட்டு ரெடியானோன்னு கூப்பிட்றோன்னு சொல்லி டோக்கனையும் கொடுக்க கொஞ்ச நேரத்தில் டோக்கனும் பிளிங்காக அதை எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்துட்டு நமக்கான ஸ்பைசி மாலா சூப் வெர்ஷன் கலர்ஃபுல்லாக சூப்பராக ஒரு பெரிய ரெட் கலர் பவுலில் ரெட் சூப் மாதிரி ராயலாக வந்து சேர்ந்துச்சுதுங்க. நாங்களும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பவுலில் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பித்தேங்க. ஃபஸ்ட்டு வாயில் ஒரு முணுமுணுப்பு தெரிஞ்சுது. என்னென்னு கேட்டதுக்கு சூப் இப்படி தாமா இருக்கும்னு என்னுடைய பொண்ணு சொல்ல, நானும் கொஞ்சம் பெரட்டி இருக்கிற வெர்ஷனை ஒரு 3 டைம் சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த சூப்பு வெர்ஷனை நம்ம ட்ரை பண்ணதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். அது முன்ன பின்ன எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் வாயை மூடிட்டு இல்லைங்க, வாயை திறந்து தான் சாப்பிட்டேன். ஆரம்பத்தில் கொஞ்சமாக இருந்த உப்பு போக போக ஜாஸ்தியாக நாங்களும் கொண்டு போன ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி கலக்கி சாப்பிட்டுட்டு கடைசியாக ஏன் இவ்வளோ உப்பை கொட்டி வச்சுருக்கேன்னு காமிச்சிட்டு வீடு வந்தோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.